இந்த மாற்றத்தின் ஆண்டிலே நாம் எப்படி மாற்றத்தை கொண்டு வர போகிறோம்? ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் முழு கவனம். சொல்லுங்க, முழு கவனம். சொல்லுங்க, முழு கவனம். நல்ல சத்தமா சொல்லுங்க, முழு கவனம். முழு கவனம்னா என்ன? அதுக்கு ஒரு வசனத்தை சொல்லுங்க பார்ப்போம். முழு இருதயத்தோடும், முழு பலத்தோடும், முழு முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும், முழு சிந்தையோடும், இன்னும் ஆட் பண்ணிக்கலாம், முழு பணத்தோடும், முழு முழு சொல்லுங்க, முழு முழு கவனத்தையும். சொல்லுங்க, முழு கவனத்தையும். சொல்லுங்க, முழு கவனத்தையும் எங்க செலுத்தணுமா? உங்களுக்குள்ளே. சொல்லுங்க, உங்களுக்குள்ளே. சொல்லுங்க, எனக்குள்ளே. வெரி குட், எனக்குள்ளே. சொல்லுங்க, எனக்குள்ளே. எனக்குள்ளே நான் செலுத்த வேண்டும் என்றால் என்ன அர்த்தம்? என்னை முன்னேற்றுவதில் செலுத்த வேண்டும். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்களை முன்னேற்றுவதில் உங்கள் முழு கவனத்தையும் செலுத்த வேண்டும். சொல்லுங்க, என்னை முன்னேற்றுவதில். மாற்றம் என்பது உங்களை முன்னேற்றுவதில் அடங்கி இருக்கிறது. மாற்றம் என்பது முன்னேற்றுவதில் அடங்கி இருக்கிறது. நீங்களும் நானும் நமக்குள்ளே நேரத்தையும் பணத்தையும் நமக்குள்ளே கிரயத்தையும் செலுத்தி நம்மை முன்னேற்றாத பட்சத்தில் நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் என்பது சாத்தியம் இல்லாமல் போகும். சோ நம்மை முன்னேற்றுவதில் நாம் அதிக கவனத்தை, முழு கவனத்தை இந்த ஆண்டு முழுவதும் செலுத்த வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதற்காக உங்கள் சொந்த காலம் வீணாவதை காலத்தை திட்டமிடுகிறதின் மூலமாக தடுத்து நிறுத்த வேண்டும். இட்ஸ் a very very important. உங்கள் காலம் வீணாக கூடாது. இட்ஸ் a very very important. நம்முடைய காலம் வீணாக கூடாது. சொன்ன காலம் வீணாக கூடாது. இட்ஸ் a very very important. உங்களுடைய காலம் வீணாக கூடாது. உங்களுடைய காலம் மாற்றத்தை எதிர்பார்க்கிறது. உங்களுடைய காலம் ஒரு பெரிய பர்பஸ்க்காக வைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய காலம் சில காரியங்களை உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறது. சோ நீங்கள் உங்கள் காலம் வீணாவதை தடுக்க வேண்டும். சொல்ல, காலம் வீணாக கூடாது. சத்தமா சொல்ல, காலம் வீணாக கூடாது. சத்தமா சொல்ல, காலம் வீணாக கூடாது. ஓ ஜீசஸ், நாளைக்கு பார்த்துக்கலாம், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், அடுத்த மாசம் பார்த்துக்கலாம், இல்ல இப்போ இதை செய்ய வேண்டாம். நான் சொல்ற காலம் வீணாக கூடாது. சொல்ல, காலம் வீணாக கூடாது. நீங்கள் திட்டமிடும் போது காலத்தை பிரயோஜனப்படுத்துகிறீர்கள். ஹல்லேலூயா. காலம் வீணாவதை தடுப்பதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது. தட் இஸ் யூ ஹேவ் டு மேக் பிளான்ஸ். நீங்கள் திட்டமிட வேண்டும். திட்டமிடாத பட்சத்திலே நீங்கள் காலத்தை வீணாக்குவீர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. திட்டமிடாத பட்சத்திலே காலம் தள்ளி போகும். காலம் தள்ளி போகும்னா ஒரே ஒரு வார்த்தை தான், காலம் இறந்து போகும். இட்ஸ் a very very important. உங்கள் கடந்த காலம் என்றால் என்ன அர்த்தம்? காலம் கடந்தவர்னு யாரை சொல்றோம்? மரித்தவரை சொல்றோம். முடிந்த காலம் கடந்த காலம். கடந்த காலம் என்றால் இனி அந்த காலம் உங்களுக்கு உயிரோடு வராது. Oh Lord. Oh Lord. So you have to make some quality decision or quality plans, because உங்களுடைய காலம் வீணாவதை நீங்கள் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். It's a very very important, very very important, because தேவன் உங்கள் காலத்தில் சில காரியங்களை மாற்ற விரும்புகிறார். சில மாற்றங்களை கொண்டு வர விரும்புகிறார். சில மாற்றங்களை அமல்படுத்த விரும்புகிறார். ஒரு மிகப்பெரிய தேவதாசன் சொன்னாரு, நீங்கள் எவ்வளவு காலம் வாழ்கிறீர்கள் என்பது முக்கியம் அல்ல, எவ்வளவு தாக்கத்தை உண்டு பண்ணுகிற வாழ்க்கையை வாழ்கிறீர்கள் என்பது முக்கியமாக இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. எவ்வளவு காலம் என்பது முக்கியம் அல்ல. எவ்வளவு காலம்? 33.5 வருஷம், அது பிரச்சனையே கிடையாது. பட் பர்பஸ் ஃபுல்ஃபில் ஆச்சா? அதான் தேவையான கேள்வி. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சோ மாற்றம் கர்த்தர் உங்களுக்குள்ளே நீங்கள் உங்களை முன்னேற்றுவதில் வைத்திருக்கிறார். உங்களை முன்னேற்றுவதை தடுப்பதற்கு எந்த முன்னேற்றத்தை தடுப்பதற்கு எது இருந்தாலும் சரி, அது உங்கள் காலத்தை வீணாக்குகிறது. ஆகவே உங்கள் காலம் வீணாவதை தடுப்பதற்கு நீங்கள் திட்டமிட வேண்டும். திட்டமிட வேண்டும். உங்களுடைய திட்டங்களினால் மாத்திரமே காலம் வீணாவதை நீங்கள் தடுக்க முடியும். இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இந்த ஆண்டு புதிய துவக்கம், புதிய உற்சாகத்துடனான ஆரம்பம், புதிய தோற்றம், புதிய பார்வை, புதிய காரியங்கள், புதிய பரிமாணங்கள், திரும்பவும் ஒரு ஆரம்பித்தல், புதிய மற்றும் ஒரு நீண்ட பாதை, ஒரு புதிய மறுரூபம், ஒரு புதுப்பித்தலுக்கு நேராக திரும்பும்படியாக உங்கள் காலத்தை திசை திருப்புங்கள். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கொஞ்சம் உள்ள போலாம். இந்த ஆண்டு ஒரு தெய்வீக மாற்றத்திற்கான ஒரு ஆயத்தத்தின் ஆண்டா இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ரைட். கர்த்தர் நிறைய வாக்குத்தத்தங்களை சொல்லி இருக்கிறாரு. இந்த வாக்குத்தத்தை சுதந்தரிப்பதற்கு கர்த்தர் வைத்திருக்கிற அடிப்படை கோட்பாடு இட்ஸ் a very very important. வாக்கு பண்ணப்பட்டதை சுதந்தரிக்க வேண்டும் என்றால் முதலாவது நமக்கு வாழ்க்கை இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. வாழ்க்கை இருந்தால் தான் வாக்குத்தத்தை சுதந்தரிக்க முடியும். ஆமென். வாழ்க்கை சுதந்தரிக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு காலம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. வாழ்க்கை சுதந்தரிக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு காலம் இருக்க வேண்டும். காலத்தை சுதந்தரிக்க வேண்டும் என்றால் அதை குறித்த அந்த மதிப்பை குறித்த ஞானம் இருக்க வேண்டும்.
வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆமென். ஒருவேளை ஞானத்தை சுதந்தரிக்க வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தையில் இருந்து அந்த வார்த்தையின்படி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். கைத்தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். வாக்கு பண்ணப்பட்டதை சுதந்தரிக்க பேசிக் பிரின்சிபல், வாக்கு பண்ணப்பட்டதை சுதந்தரிக்க எனக்கு வாழ்க்கை இருக்க வேண்டும். வாழ்க்கை இருக்க வேண்டும் என்றால் வாழ்க்கை சுதந்தரிக்க எனக்கு காலம் இருக்க வேண்டும். காலத்தை சுதந்தரிக்க வேண்டும் என்றால் அந்த காலத்தை குறித்து, அந்த காலத்தின் மதிப்பை குறித்த ஞானம் இருக்க வேண்டும். அந்த ஞானத்தை சுதந்தரிக்க வேண்டும் என்றால் கடவுளுடைய வார்த்தையில் நான் கேள்விப்பட்டு அதன்படி செய்கிறவனாய் இருக்க வேண்டும். ஹalleluya. எத்தனை பேர் இருக்கீங்க? ஆமென். ஹalleluya. See, this year, the year of change. சொல்லுங்க, the year of change. See எல்லாம் சொல்லுங்க, the year of change. மாற்றத்தின் ஆண்டு. சொல்லுங்க, மாற்றத்தின் ஆண்டு. சத்தமா சொல்லுங்க, மாற்றத்தின் ஆண்டு. யாராவது மாற்றத்தை எதிர்பார்க்கறீங்களா? யாராவது மாற்றத்தை எதிர்பார்க்கறீங்களா? இல்ல மாற்றம் வேண்டாம்னு சொல்றீங்களா? the year of change. லைஃப்ல சேஞ்ச், மினிஸ்ட்ரியில சேஞ்ச், என்னுடைய பர்சனல் லைஃப்ல சேஞ்ச், ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல சேஞ்ச், சமுதாயத்துல சேஞ்ச். சொல்ல மாட்டேன்றீங்களா? ஒரு ஆமென். பக்கத்துல இருக்கிற குடும்பத்துல சேஞ்ச், என் பிள்ளைகள் வாழ்க்கையில சேஞ்ச். ஹalleluya. year of change. Hallelujah. 2025 நம்முடைய மினிஸ்ட்ரியில ஒரு பெரிய சேஞ்ச். கை தட்டி ஆமென். ஓ லார்ட், எங்களுக்கு ஒரு மாற்றம் வேண்டும். இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு மாற்றம் வேண்டும். நான் பழையதோடு தொடர முடியாது, பழைய சூழ்நிலையோடு தொடரக்கூடாது, பழைய பிரச்சனைகளோடு தொடர மாட்டேன், தொடர விரும்பவில்லை. I need change. Hallelujah. Hallelujah. See, 5 important powerful principles for change. It's very very important. 5 important powerful principles. See, change, it's not automatic, it is result of our own effort. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மாற்றம் என்பது ஆட்டோமேட்டிக் அல்ல. மாற்றம் என்பது தானாக நிகழ்வதல்ல. It is the result of our own effort. நீங்கள் எஃபர்ட் எடுக்காம change is not possible. Hallelujah. மாற்றம் என்பது ஆட்டோமேட்டிக் அல்ல. மாற்றத்திற்கு need your effort, need your plan, need your decisions, need your vision. Hallelujah. This is not automatic. Change வந்து தானாய் நிகழ்கிற ஒரு காரியம் அல்ல. தானாய் நிகழும், சரீரம் தானாய் வளரும். Hallelujah. அது கூட சரியான ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா தான் ஆரோக்கியமா வளரும். Hallelujah. So change, first important principle, change it's not automatic, it is the result of our own efforts. Amen. Second important principle, change it's not comes through our prayer and fasting. Change it's not comes through from our prayer and fasting. மாற்றம் என்பது உங்கள் ஜெபத்தின் மூலமாகவும் உங்கள் உபவாசத்தின் மூலமாகவும் வருவதில்லை. It's a very very important principle. See, our doing prayer and fasting is the result of our change and effort. Hallelujah. ஜெபம் உபவாசத்தின் மூலமாக மாற்றம் வருவதில்லை. ஜெபமும் உபவாசமுமே மாற்றத்தின் வெளிப்பாடு. Oh Lord, கை தட்டி ஒரு ஆமென் சொல்ல மாட்டேங்க. புரியுதா இல்லையா? புரியுதா இல்லையா? Hallelujah. Hallelujah. புரியுதா இல்லையா? ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் மாற்றம் வருவதில்லை. ஜெபிக்க ஆரம்பித்து விட்டீர்கள், உபவாசிக்க ஆரம்பித்து விட்டீர்கள் என்றாலே மாற்றத்தினுடைய வெளிப்பாடு அது. ஹalleluya. ஏதோ சம் எஃபர்ட் எடுத்துக்கிறீங்கன்னு அர்த்தம். ஜெபிக்க ஆரம்பிக்கல இன்னும், உபவாசிக்க ஆரம்பிக்கல இன்னும், தேவனுக்கு அடுத்த காரியங்களை செய்ய ஆரம்பிக்கல இன்னும்னா என்ன அர்த்தம்? நீங்கள் இன்னும் மாறவில்லைன்னு அர்த்தம். இன்னும் மாறுவதற்கான எஃபர்ட் எடுக்கலன்னு அர்த்தம். ஆமென். சோ ஜெபத்தின் மூலமாக உபவாசத்தின் மூலமாக மாற்றம் வருவதில்லை. ஜெபமும் உபவாசமும் நீங்கள் மாறி இருக்கிறீர்கள் என்பதற்கான வெளிப்பாடு. Hallelujah. Hallelujah. Third important principle, change it's not come through our expectations. மாற்றம் என்பது நம்முடைய எதிர்பார்ப்பின் மூலமாக வருவதில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நிறைய பேர் நினைக்கிறாங்க எக்ஸ்பெக்டேஷன் இருந்தா மாறிடுவோம்னு நினைக்கிறாங்க. இல்ல, அது எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்பு அவ்வளவுதான், ஆசை அவ்வளவுதான், விருப்பம் அவ்வளவுதான். அதை வைத்து நாம் மாற்றத்தை கொண்டு வந்து விட முடியாது. Change it's not comes through our expectation, it is comes through something doing according to our expectation. அந்த எதிர்பார்ப்பின் அடிப்படையில் நாம் செய்கிற சில காரியங்கள் மாற்றத்தை கொண்டு வருகிறது. கைதட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு உள்ள இறங்குதா இல்லையா?
ஹalleluya. இறங்கலையா? See, change it's not comes through our expectation. எதிர்பார்ப்பு நிறைய இருக்கு, மாறணும் மாறணும் மாறணும், ஆசை நிறைய இருக்கு, விருப்பம் நிறைய இருக்கு, வேற என்ன ஏக்கம் நிறைய இருக்கு. மாறணும்ன்ற ஆசையும் விருப்பமும் எதிர்பார்ப்பும் இருக்கிறதுனால மாற்றம் உண்டாவதில்லை. ஆமென். It is comes through something doing according to our expectation. சில எதிர்பார்க்கிறீங்களே, அந்த எதிர்பார்ப்பின் அடிப்படையில் நீங்கள் செய்கிற சில செயல்கள் மூலமாக உண்டாகிற மாற்றம். ஹalleluya. எதிர்பார்க்கிறதை செய்யுங்கள், that's all. ஹalleluya. எதிர்பார்ப்பை நீங்கள் அமுல்படுத்தாத வரையிலும், செயலாக அமுல்படுத்தாத வரையிலும், ஒரு ஆசையை செயலாக அமுல்படுத்தாத வரையிலும், ஒரு திட்டத்தை செயலாக அமுல்படுத்தாத வரையிலும் அந்த எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்ப்பாகவே இருக்கும், அது மாற்றத்தை உருவாக்காது. கைத்தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. Hallelujah. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? Fourth important understanding about change. Change it's not from outward first. It starts from inward and ending with outward. Hallelujah. மாற்றம் என்பது முதலாவது வெளிப்படையாய் அல்ல, முதலாவது உள்ளே ஆரம்பிக்கிறது, வெளியில வந்து முடிவடைகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? Hallelujah. மாற்றம் என்பது வெளியில் அல்ல, மாற்றம் என்பது உள்ளே. மாற்றம் என்பது உள்ளே, மனதிலே, ஆவியிலே, ஆத்துமாவிலே, சிந்தையிலே, எண்ணங்களிலே, பேச்சிலே, அப்புறம் தான் வெளியே வருது. ஆமென். ஹalleluya. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? Fifth one, it's a very very important last one. Only change can change. மாற்றம் மட்டுமே மாற்றக்கூடியது. கைத்தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். There is no alternative ways to change. மாற்றம் ஒன்று மட்டுமே மாற்றக்கூடியது. அதற்கு மாறான கூற்று வேற எதுவுமே இல்லை. ஹalleluya. So change, it's our own effort. Change, it's the result of our own effort. Hallelujah. So you have to take some quality efforts. Hallelujah. மாற்றங்கள் தானாய் நிகழ்வதில்லை. You have to start something. You have to plan something. You have to do something according to your expectations. உங்களுடைய விருப்பங்கள், உங்கள் ஆசைகளின் அடிப்படையில் சில காரியங்களை அமுல்படுத்த வேண்டும், சில காரியங்களை செய்ய வேண்டும். மண்டை அறிவா இருக்கிற வரைக்கும், உள்ளத்துல ஏக்கமா இருக்கிற வரைக்கும், ஆசையா இருக்கிற வரைக்கும், ஒரு பசியா இருக்கிற வரைக்கும், தாகமா இருக்கிற வரைக்கும், எதிர்பார்ப்பா இருக்கிற வரைக்கும் ஒன்றும் நடக்காது. 38 வருஷமா உட்கார்ந்துகிட்டே இருக்கிறனால ஒன்றும் நடக்காது. You have to start from there. Oh Lord, hallelujah. நீங்கள் அங்கிருந்து ஏதோ ஒன்றை ஆரம்பிக்க வேண்டும், ஏதோ ஒன்று நகர. Oh Lord, ஒருத்தர் இப்படி சொன்னாரு, பறக்க முடியவில்லை என்றால் ஓடவாது செய், ஓட முடியவில்லை என்றால் நடக்கவாது செய், நடக்க முடியவில்லை என்றால் தவளவாது செய், தவளவும் முடியவில்லை என்றால், அப்படி சொல்லல அவரு. தவள முடியவில்லை என்றால் இடத்துக்கு வரல. நீ தவளவாது ஆரம்பித்து விட்டாய் என்றால் நீ புதைந்து கிடப்பதை விட்டு ஏதோ அசைந்து கொண்டாவது இருக்கிறாய் அப்படின்னார். ஆமென். ஹalleluya. புதைந்து விடுவதை விட்டு கொஞ்சம் நகரவாத ஆரம்பித்து விட்டாய், கொஞ்ச நாள்ல நீ எழும்புவாய். ஹalleluya. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? See, நிறைய பேருடைய பிரச்சனை எல்லாம் உள்ள ஆசைங்க. வீடு வாங்கணும் ஆசை, கார் வாங்கணும் ஆசை, எனக்கும் ஆத்துமாக்கள் வரணும்னு ஆசை, எனக்கும் சபையை பெருக்கணும் ஆசை, காணிக்க நிறைய வரணும்னு ஆசை, வேற என்னங்க ஆசை? அவ்வளவு ஆசை இருக்குது. ஆனால் நான் சொல்றேன், ஓன் எஃபர்ட்ஸ் தான் சேஞ்சுக்கான ஒரு மிக முக்கியமான, மாற்றத்திற்கான மிக முக்கியமான ஒரு சோர்ஸ். You have to take some efforts. Hallelujah. எந்த ஒரு முயற்சியும் எடுக்காமல் மாற்றம் என்பது சாத்தியம் கிடையாது. மாற்றத்தின் ஆண்டுனா கர்த்தர் மாற்றத்தின் ஆண்டு சொன்னதுனால சாத்தியமாயிருமா? சாத்தியமாகாது. நீங்கள் உள்வாங்கிக் கொண்டு சில காரியங்களை செய்ய வேண்டும். The year of change, the powerful principle. ஆமென். காலம் மற்றும் மாற்றம், இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். காலமும் மாற்றம் சொல்லுங்க. காலம் மாற்றம் சத்தமா சொல்லுங்க. டைம் அண்ட் சேஞ்ச் சொல்லுங்க. டைம் அண்ட் சேஞ்ச் சொல்லுங்களேன். காலமும் மாற்றம். ஓ லார்ட், நீங்க சொல்ல நான் என்கரேஜ் ஆவேன், நல்லா உங்களோட பேசுவேன். ஆமென். காலமும் மாற்றம். ஆமென் சொல்லுங்க. காலம் மாற்றம். See, 1 year, இந்த ஒரு வருஷ காலம், ஓ லார்ட், மிகப்பெரிய wealthy God gave us. That is time. ஆமென். கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய செல்வம் இந்த ஒரு வருஷம். ஆமென். ஒரு ஆண்டு காலம் சொல்லுங்க. ஒரு ஆண்டு காலம். See, காலமும் மாற்றமும், it's a very very important. See, understanding about time and change. காலமும் மாற்றமும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய மூலப்பொருளாக இருக்கிறது, மூல ஆதாரமாக இருக்கிறது. காலம் மாற்றம் சொல்லுங்க. காலம் மாற்றம். ஒரு மனுஷனுடைய மூல ஆதாரமே காலமும் மாற்றமும் தான். ஒரு மனுஷன் சம்பாதிக்காதது காலம். ஒரு மனுஷன் அந்த காலத்திலே சம்பாதிக்கிறது மாற்றம்.
எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. See, உங்களுடைய கையில என்னுடைய கையில பல கோடி பணங்கள் இல்லாம இருக்கலாம், பட் நம்ம கையில இருக்கிற மிகப்பெரிய சோர்ஸ் ரா மெட்டீரியல் இட்ஸ் டைம். ஹalleluya. சொல்ல காலம். சோ காலம். ஆகவேதான் ஆரம்பிக்கும் போது சொல்ற இந்த மாற்றத்தின் ஆண்டிலே டோன்ட் வேஸ்ட் யுவர் ஓன் டைம். உங்களுடைய சொந்த காலத்தை நீங்கள் இழந்து விடக்கூடாது. ஆமென். காலம் வீணாவதை தடுக்க வேண்டும். காலம் வீணாவதை நீங்கள் அதில் கன்சர்னாக இருக்க வேண்டும். காலம் வீணாவதை கொஞ்சம் கூட இடம் கொடுக்க கூடாது. பிகாஸ் காலமும் மாற்றமும் தான் உங்களுடைய மூலாதாரம், உங்களுடைய மூலப்பொருள் காலமும் மாற்றமும். ஹalleluya. செகண்ட் இம்பார்ட்டன்ட், காலமும் மாற்றமும் தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை கட்டக்கூடிய மூளை கற்கள். காலமும் மாற்றமும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையை கட்ட முடியாது. ஹalleluya. ஹalleluya. ஒருவேளை நீங்க உயிரோடு இருக்கலாம், ஒருவேளை நீங்க பிழைத்துக் கொண்டிருக்கலாம், ஆனால் வாழ்க்கையினுடைய மாற்றம் சாத்தியமா இருக்காது. காலமும் மாற்றமும் தான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய மூளை கற்கள். தேர்ட் இம்பார்ட்டன்ட், காலம் மாற்றம் என்று வரும்போது அது எவருக்குமே குறைவாகவோ அதிகமாகவோ கிடையாது. எல்லாவற்றை கர்த்தர் அவருடைய கையில கொடுத்திருக்கிறார். ஹalleluya. எல்லாருக்குமே 24 hours, எல்லாருக்குமே 365 நாள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. 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 ஒரு 50 பேர் இருக்கிறோம் வைங்க, சும்மா எக்ஸாம்பிளுக்கு ஒரு 50 பேர் இருக்கிறோம். நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன், 2025ன்ற ஒரு ஆண்டுக்குள்ள பிரவேசித்திருக்கிறோமா அல்லது 2025 × 50 ஆண்டுக்குள்ள பிரவேசித்திருக்கிறோமா? 2025 ஒரு ஆண்டுக்குள்ள பிரவேசித்திருக்கிறோமா? 2025 × 50 ஆண்டுக்குள்ள பிரவேசித்திருக்கோமா? ஹலோ, நீங்க 2025 ஒரு ஆண்டை வச்சிருக்கீங்க சார், நான் 2025 ஒரு ஆண்டை வச்சிருக்கிறேன். எத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்றீங்க? இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் 2025 ஒவ்வொரு ஆண்டை பற்றிருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. ஹalleluya. சோ ஆண்டவருடைய பார்வையில 1000 கோடி ஜனங்கள்னா 1000 கோடி × ஒரு ஆண்டு. ஹalleluya. 1000 கோடி வருடத்தை கர்த்தர் பார்க்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. See, கர்த்தர் எப்படி பார்க்கிறாருன்னா, காலம் மாற்றம் என்று வரும்போது குறைவாகவோ அதிகமாகவோ கிடையாது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுத்திருக்கிறார். எல்லாருக்கும் ஒவ்வொரு ஆண்டு. ஆமென். எல்லாருக்கும் 365 நாள். ஆமென். ஹalleluya. நீங்க நான் வாழும்படியாக நம்முடைய ஆண்டுல இருக்கிறோம். என்னுடைய நாட்கள் இருக்கிறேன், என்னுடைய மாதத்தில் இருக்கிறேன், என்னுடைய வருஷத்தில் இருக்கிறேன். ஹalleluya. சோ இப்போ என்னுடைய மாதம், என்னுடைய வருடம், என்னுடைய காலம் என்று சொல்லும் பொழுது I am the responsible person for my own year. அதான் பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. நான் தான் என்னுடைய வருடத்தினுடைய உத்தரவாதியா இருக்கிறேன். நான் தான் என்னுடைய காலத்தினுடைய பொறுப்பாளியா இருக்கிறேன். நான் தான் என்னுடைய காலத்தை நான் நிர்வாகம் பண்ண வேண்டியவனா இருக்கிறேன். நான் தான் என்னுடைய காலத்தை நான் சுதந்திரிக்கும்படியாக நான் அதை சரியாய் பயன்படுத்த வேண்டியவனா இருக்கிறேன். I am the responsible person. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. ஓ, நாலாவது, ஒவ்வொரு புதிய ஆண்டும் ஒரு பெரிய மாற்றத்திற்கான ஒரு அரிய வாய்ப்பு. ஆமென். ஒவ்வொரு புதிய வருஷமும் ஒரு பெரிய மாற்றத்துக்கான அரிய வாய்ப்பு. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தேவன் ஏன் ஒரு ஆண்டை கொடுக்கிறார்? 5 மிக முக்கியமான நோக்கம். ஒரு புது வருடம் என்று வரும்போது காலம் கடந்து சென்றதனால் வருவது, அதாவது காலம் செல்ல செல்ல ஒரு புது வருடம் வருகிறது. சரியா? ஓகே. புது வருடம் கொடுக்கப்படுவதனுடைய 5 நோக்கம். 1, புது வருடம் என்று வரும்போது நம்முடைய முக்கியத்துவங்களை மீண்டும் ஒரு முறை பரிசீலனை பண்ணுவதற்காக வாய்ப்பாகவே கர்த்தர் கொடுக்கிறார். ஹalleluya. நம்முடைய இம்பார்ட்டன்ஸ், நம்முடைய பிரையாரிட்டீஸ், சொல்லுங்க பிரையாரிட்டீஸ், சொல்லுங்க பிரையாரிட்டீஸ். ஓ ரிகாபா ஷபா லபோ 2024ல யார் யாருக்கு எதற்கு பிரையாரிட்டி கொடுத்தீங்களோ, பிரையாரிட்டினா முக்கியத்துவம், முன்னுரிமைகளை கொடுத்தீர்களோ, கர்த்தர் இந்த ஆண்டு புதிய ஆண்டுல மறு பரிசீலனை பண்ண சொல்லுகிறார். ஓ ஜீசஸ். மறு பரிசீலனை, சொல்லுங்க மறுபரிசீலனை. ஒரு லிஸ்ட் போடுங்க, ஒரு லிஸ்ட் போட்டு எடுத்து பாருங்க. பிரையாரிட்டீஸ், யார் யாருக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்தீங்க, எதற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்தீங்க, எதெல்லாம் முன்னுரிமை கொடுத்தீங்க, எதற்கெல்லாம் நேரத்தை செலவு பண்ணீங்க, எதற்கெல்லாம் பணத்தை செலவு பண்ணீங்க, எதற்கெல்லாம் உங்களுடைய சரீர உழைப்பை செலவு பண்ணீங்க, எதெல்லாம் நீங்கள் ஈடுபட்டீங்க. 2024 பின்னால உங்களுக்கு சொல்றேன், ரொம்ப ஷாக்கிங்கான சில பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. 2025 ஒரு புதிய வருடத்தை கர்த்தர் கொடுக்கும்போது கர்த்தர் எப்படி பார்க்கிறார்? உங்களுடைய முக்கியத்துவங்களை மீண்டும் மறுபரிசீலனை செய்வதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். செகண்ட் இம்பார்ட்டன்ட் பர்பஸ். 2025 ஒரு புது வருடத்தை தேவன் ஏன் கொடுக்கிறார்? உங்கள் துல்லியமான நோக்கங்களை மீண்டும் ஒரு முறை கூட நீங்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் கொடுக்கிறார். ஹalleluya. உங்களுடைய துல்லியமான நோக்கங்கள்.
தேவனுக்கு நீங்கள் ஒரு வருடம் வாழ வேண்டும் என்பதை விட தேவனுக்கு உங்களுடைய முக்கியத்துவங்களை நீங்கள் சரி செய்ய வேண்டும் என்பது அவசியம். தேவனுக்கு நீங்கள் ஒரு வருடம் வாழ வேண்டும் என்பதை விட உங்களுடைய துல்லியமான நோக்கங்களில் நீங்கள் வாழ வேண்டும் என்பது தேவனுக்கு அவசியம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தேர்ட் இம்பார்ட்டன்ட் பர்பஸ். ஒரு புதிய வருடத்தை தேவன் ஏன் கொடுக்கிறார்? உங்கள் வாழ்வின் தனித்துவமான தரிசனத்தை மீண்டும் ஒரு முறை கூட மறுபரிசீலனை செய்ய வேண்டும். உங்களுடைய யூனிக் விஷன். ஹalleluya, 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 ஹalleluya. உங்களுடைய தரிசனங்கள், உங்களுடைய கனவுகள், உங்களுடைய சொப்பனங்கள், உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய விருப்பங்கள், உங்களுடைய முன்னேற்றத்துக்கு ஏதுவான உங்களுடைய வரைபடங்கள், உங்களுடைய அடுத்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று வைத்திருக்கிற திட்டங்கள், அதை ஒரு முறை கூட நீங்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் ஒரு புதிய ஆண்டை கொடுத்திருக்கிறார். ஆமென், ஹalleluya. ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டிஸ், முன்னுரிமைகள். இரண்டாவது ஃபர்ஸ்ட் முக்கியத்துவம், இரண்டாவது துல்லியமான நோக்கங்கள், மூன்றாவது தரிசனம். இன்னும் உங்கள் வாழ்வின் தரிசனத்தில் தான் நீங்கள் இருக்கிறீர்களா என்பதை பரிசோதித்து பார்க்க வேண்டும். ஹalleluya. நீங்க ஒரு இடத்துல இருக்கலாம், ஒரு வேலையில் இருக்கலாம், ஒரு சபையில இருக்கலாம், ஒரு நபரோடு கூட இருக்கலாம். பட் ஆண்டவருடைய கேள்வி, நீ இவர்களோடெல்லாம் இருக்கிறியான்றது கேட்கறது இல்ல, உன்னுடைய தரிசனத்தில் தான் நீ இன்னும் இருக்கிறாயா? ஓ லார்ட், ஹalleluya, ஹalleluya. Fourth, ஏன் தேவன் ஒரு புதிய வருடத்தை தருகிறார்? தகுதியான தரமான இலக்குகளை, லட்சியங்களை இன்னும் விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பாக கொடுக்கிறார். ஹalleluya. இலக்குகள், லட்சியங்கள். சொல்லுங்க, இலக்குகள், லட்சியங்கள். டார்கெட்ஸ், டாஸ்க், டெஸ்டினேஷன். ஹalleluya. உங்களுடைய லக்குகளையும் லட்சியங்களையும் விரிவுபடுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாக தருகிறார். ஏன் தரமான லட்சியங்கள்? ஏன் தகுதியான லட்சியங்கள்? ஏனென்றால் ஏற்கனவே இருக்கிற சில தரமற்ற, தகுதியற்ற இலக்குகளோடு, நோக்கங்களோடு தொடர்ந்து இந்த ஆண்டிலும் நீங்கள் பிரயாணம் பண்ணக்கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தகுதியற்ற இலக்குகளோடு நீங்கள் பிரயாணம் பண்ணக்கூடாது. தகுதியற்ற லட்சியங்களோடு இந்த ஆண்டிலும் பிரயாணம் பண்ணக்கூடாது. பழைய ஆண்டு முடிந்து விட்டது. புதிய ஆண்டுக்குள்ள நீங்கள் வரும் பொழுது புதிய லக்குகளோடு, புதிய லட்சியங்களோடு கர்த்தர் உங்களை பிரயாணப்பட விரும்புகிறார். ஹalleluya. கைத்தட்டி ஒரு ஆமென் சொல்லுவோம். ஆமென், ஹalleluya. Fifth, ஏன் கர்த்தர் ஒரு புதிய ஆண்டை தருகிறார்? ஏனென்றால் இட்ஸ் a very very important. கடந்த காலத்தை, அதாவது கடந்த காலத்தின் தோல்வியின் அனுபவங்களை, இட்ஸ் a very very important. கடந்த காலத்தின் தோல்வியின் அனுபவங்களை நீங்கள் அடக்கம் செய்துவிட்டு ஒரு புதிய எதிர்காலத்திற்கென்று முன்னேறுவதற்கான ஒரு வாய்ப்பாய் கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. கடந்த காலத்தின் தோல்வியின் அனுபவங்கள், கடந்த காலத்தின் ஏமாற்றத்தின் அனுபவங்கள், கடந்த காலத்தினுடைய அந்த அவமானத்தின் அனுபவங்கள், கடந்த காலத்தினுடைய சோர்வுகள், பலவீனங்கள், கடந்த காலத்தினுடைய மோசமான எந்த தீமையான காரியங்களையும் நீங்கள் அடக்கம் செய்ய வேண்டும். அடக்கம் செய்துவிட்டு ஒரு புதிய எதிர்காலத்திற்கென்று முன்னேறுவதற்கான ஒரு வாய்ப்பு. கைத்தட்டி ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களே? ஓ லார்ட், ஹalleluya. தோல்வியின் அனுபவங்களை அடக்கம் செய்யுங்கள். ஏமாற்றத்தின் அனுபவங்களை அடக்கம் செய்யுங்கள். ஓ நிந்தனையின், அவமானத்தின் அனுபவங்களை அடக்கம் செய்யுங்கள். மோசமான அனுபவங்களை அடக்கம் செய்யுங்கள். நிராகரிக்கப்பட்ட காரியங்களை அடக்கம் செய்யுங்கள். ஓ ரிகாபா லதா ரபோ ஷபா லபா ரபோ. இந்த ஆண்டுல அதை பற்றி யோசிக்காதீர்கள். அது மரித்து போய்விட்டது. அது அடக்கம் செய்யப்பட்டாயிற்று. அதை குறித்து சிந்திக்காதீர்கள். அது உங்களோடு இனி பிரயாணப்பட கூடாது. ஷகாபா லபோ தேகாபோ தியாராபோ ரிபா பாபா பாபா ஷபா லபோ. இந்த வருடம் அது உங்களோடு பிரயாணம் பண்ணக்கூடாது. ஹalleluya. அது மரித்து போய்விட்டது. அது இனிமேல் உங்களோடு பிரயாணம் பண்ண முடியாது. நீங்க தூக்காவிட்டால். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. நீங்கள் தூக்காத வரையிலும் அது உங்களோடு பிரயாணம் பண்ண முடியாது. நீங்க சுமக்காத வரையிலும் அது உங்களோடு பிரயாணம் பண்ண முடியாது. பிகாஸ் அது கடந்த கால அனுபவம், கடந்த கால சாவு, கடந்த கால மரணம். அதை நீங்கள் இனி தூக்க வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதை அடக்கம் செய்யணும். சொல்லுங்க, பக்கத்துக்கு எப்படி சொல்லுங்க? அடக்கம் பண்ணுங்கள். சொல்லுங்க, அதை அடக்கம் பண்ணுங்கள். ஓ ராபா லாபோ ஷே ஹalleluya. அடுத்த நாளுக்கு காத்துட்டு இருக்காதீங்க. 12:30 ஆனாலும் சரி, 1 மணி ஆனாலும் அடக்கம் பண்ணிருங்கன்றாரு. ராத்திரி பகல் பார்க்க வேணாம். இல்ல அதுக்கு டைம் கொடுக்கலாம் சார். இன்னைக்கு தானே பிரசங்கம் பண்ணிருக்கீங்க, நாளைக்கு அடக்கம் பண்றேன். இல்ல இல்ல, இப்பவே பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இப்பவே அடக்கம் பண்ணிட்டு ஒரு புதிய ராட்சச மனுஷனாய் எழும்புங்கள். ஹalleluya. புதிது என்று வரும்போது பழையது உங்களோடு வர முடியாது. ஹalleluya. புதிது என்று வரும்போது பழைய மனுஷன் அடக்கம் பண்ணப்பட்டாயிற்று. பழையது எங்கேயோ கடந்து போய் விட்டது, காணாமல் போய் விட்டது. இதை விட கத்தி சொல்ல முடியல சார்.
ஷக்கா பாலாதரோபோ இயேசுவின் நாமத்தில் ஆமென். So plans, it's a very very important. Plans, சொல்லுங்க plans, சொல்லுங்க plans, சொல்லுங்க திட்டம். காலத்தை வீண் விரயம் பண்ணாதீர்கள். So காலம் வீணாவதை தடுப்பதற்கு ஒரே ஒரு வழி, we have to make some plans. We have to make plans. திட்டங்களை தீட்ட வேண்டும். So see 16:9 நீதிமொழிகள் எடுத்து வாசிங்க. நீதிமொழிகள் 16:9 நீதிமொழிகள் 16:9 3:9 2 வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 16:3-9. ஹalleluya 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 ஜீசஸ். திட்டம், அதற்கேற்ற ஆயத்தம், மாற்றத்திற்கான வல்லமையான கோட்பாடு. ஹalleluya. மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசி. 3:9 ரெண்டையும் வாசிங்க. 3 உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன்னுடைய யோசனைகள் உறுதிப்படும். ஆண்டு சொல்றாரு, உன்னுடைய செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி. சொல்லுங்க, செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி. என்ன அர்த்தம் சார் அது? செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்பினா என்ன அர்த்தம்? ஓ லார்ட், செய்கைகள் எங்கிருந்து வருது? செயல்கள் எங்கிருந்து வருது? ஆமென். எங்க? யோசனைகள் வருது. வெரி குட். ஏன்னா அங்கே கண்டென்ட்லேயே இருக்குது, இல்லை கான்செப்ட்லேயே இருக்கு. உன்னுடைய செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது யோசனைகள் உறுதிப்படும். செய்கைகள் எங்கிருந்து வருது? யோசனையில் இருந்து வருது. ஆமென். செய்கைகள்னா என்ன? செயல்கள்னா என்ன? செய்கைகள்னா என்ன? பிராக்டிக்கல் தான். செய்கைகள் என்பது உங்களுடைய யோசனையின் அடிப்படையிலான திட்டம். பிளான். ஹalleluya. ஆண்டவர் சொல்றாரு, சாலமன் சொல்றாரு, வித்தவுட் பிளான் உங்களுடைய தாட்ஸ், உங்களுடைய மைண்ட், உங்களுடைய திங்கிங், உங்களுடைய பிளான்ஸ், வித்தவுட் பிளான்ஸ் உங்களுடைய எண்ணங்கள் உறுதிப்படாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. So you need one diary for this year. இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய டைரி தேவை. நான் ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. ஆக்சுவலா இன்னும் வாங்கலையே யோசிச்சுட்டு இருந்தேன். காலைல நீங்கள் டைரியோட வரும்போது கோடி ரூபாய் பணத்தோட வந்த மாதிரி இருந்தது. கைத்தட்டி ஆரோனுக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென். ஹalleluya. ஆமென். See, you need one diary for your own plans. ஆண்டு சொல்றாரு, சாலமன் சொல்றாரு, உன்னுடைய யோசனைகள் உறுதிப்பட வேண்டுமா? யோசனையா இருக்கிற வரைக்கும் உறுதிப்படாது. அந்த யோசனைகள் செய்கைகளாக, தட் மீன்ஸ் திட்டங்களாக எழுதப்பட வேண்டும். திட்டங்களாக சொல்லுங்க. திட்டங்கள் தான் மாற்றத்திற்கான வல்லமையான கோட்பாடு. ஐ மீன், திட்டங்கள் தான் உங்கள் காலம் வீணாவதை தடுக்கிற வல்லமையான பிரின்சிபல். ஆமென். சி, மனுஷனுடைய வாழ்க்கையில 9ஆம் வசனம் வாசிங்க போயிடலாம் டக்குன்னு. மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழிகள்னா என்ன சார்? அவனுடைய வழிகள்னா என்ன? பிளான்ஸ். அவனுடைய ஓன் வேஸ், அவனுடைய வழிகள். சொல்லுங்க, வழிகள். அவனுடைய யோசனைகள், அவனுடைய திட்டங்கள், அவனுடைய கற்பனைகள், அவனுடைய எண்ணங்கள், அவனுடைய எழுதப்பட்டிருக்கிற காரியங்கள். அல்லேலூயா. வாசிக்க, அவனுடைய இருதயத்தின் அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ அவனுடைய நடை. முதல்ல வாசிக்கணும் 9ஆம் வசனத்தை. மனுஷனுடைய இருதயம் அவருடைய திட்டங்களையே யோசித்துக் கொண்டிருக்கும். வித்தவுட் பிளான்ஸ் நீங்கள் இன்னும் இருதயத்தில் யோசிக்க வேண்டியவர்களை யோசிக்கவில்லை. வித்தவுட் பிளான்ஸ் இன்னும் உங்களுடைய இருதயத்தில் கனவுகள், தரிசனங்கள் பிறக்கவில்லை. வித்தவுட் பிளான்ஸ் இன்னும் நீங்கள் முறையாய் சரியாய் சிந்திக்கவில்லை. ஆமென். மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழிகளையே யோசித்துக் கொண்டிருக்கும். ஓகே, கீழே அவனுடைய நடைகளை, அவனுடைய திட்டங்களுக்கான பிராக்டிக்கல் செயல்பாடுகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர். ஹalleluya. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய நடைகளை கர்த்தர் உறுதிப்படுத்தும்படியாக நீங்கள் திட்டமிட வேண்டும். ஆமென். உங்கள் நடைகளை கர்த்தர் உறுதிப்படுத்தும்படியாக, ஐ மீன் உங்கள் நடைகளை கர்த்தர் ஜெயமாய் மாற்றும்படியாக நீங்கள் திட்டமிட வேண்டும். திட்டமிட்டு செயல்பட வேண்டும். தட்ஸ் ஆல். கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது திட்டங்கள். திட்டமிட்டு செயல்பட வேண்டும். மனுஷனுடைய வாழ்க்கையில் வேலை செய்கிற வல்லமையான 2 காரியங்கள், காலமும் மாற்றமும். சீக்கிரம் கடந்து போவோம். மனுஷனுடைய வாழ்க்கையில வேலை செய்கிற வல்லமையான 2 காரியங்கள், காலமும் மாற்றம். வாழ்க்கையில எவரும் கட்டுப்படுத்த முடியாத, அதை தடுத்து நிறுத்த முடியாத வல்லமையான 2 காரியம், காலமும் மாற்றம். ஆமென். எவராலும் தடுத்து நிறுத்த முடியாது, கட்டுப்படுத்த முடியாது. காலமும் மாற்றம்.
வாழ்க்கையில் மிகவும் கடினமான நிர்வாகம் பண்ணுவதற்கு மிக கஷ்டமான 2 காரியம் காலமும் மாற்றமும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? டைம் அண்ட் சேஞ்ச். ஆமென். see மனுஷனுடைய வாழ்க்கை என்பது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அவன் உபயோகித்த நிர்வாகம் பண்ணின காலத்தின் மாற்றத்தின் விளைவுதான் மனுஷனுடைய வாழ்க்கை. ஹல்லேலூயா. மனுஷனுடைய வாழ்க்கை என்பது என்னது? see மனுஷனுடைய வாழ்க்கை அல்லது 2024 உங்களுக்கு இருக்கிற 50 வயது என்பது காலத்தையும் மாற்றத்தையும் நீங்கள் நிர்வாகம் பண்ணின உபயோகித்ததனுடைய ரிசல்ட். திஸ் லைஃப். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஒரு சின்ன செடியா இருக்குது, ஒரு விதை சின்ன செடியா இருக்குது. இதுல என்னத்தை பார்க்குறீங்க? விதைக்கப்பட்ட காலத்தை பார்க்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. 6 மாசத்துக்கு முன்னால தான் விதைச்சிருக்கிறாங்க. ஆமென். ஒரு பெரிய தென்னை மரம், கிட்டத்தட்ட நல்ல காய் கொடுக்குற தென்னை மரம். அதை நீங்கள் பார்த்த உடனே என்ன கேட்பீங்க? ஒரு 25 வருஷமா இப்படி இருக்குமா அப்படின்னு கேட்போம். இது போட்டு 25 வருஷமா இருக்குமா? ஆமென். ஸோ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை என்பது எதனுடைய ரிசல்ட்? அந்த மனுஷன் உபயோகித்த நிர்வாகம் பண்ணின காலத்தின் மாற்றத்தினுடைய ரிசல்ட். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை காலத்தின் மாற்றத்தின் ரிசல்ட்டா இருக்குது. ஹல்லேலூயா. சரி, ஓகே, போலாம். 5வது, வெற்றிகரமான எதிர்காலத்தின் திறவுகோல். வெற்றிகரமான எதிர்காலத்தின் திறவுகோல். ஒரு வெற்றிகரமான நபர் தன் காலத்தை, தன் மாற்றத்தை எவ்வாறு நிர்வாகம் பண்ணுகிறான் என்பதில் இருக்கிறது. ஆமென். ஒரு வெற்றிகரமான எதிர்காலத்தின் திறவுகோல். ஒருவர் வெற்றிகரமாக தன்னுடைய காலத்தையும் தன்னுடைய மாற்றத்தையும் நிர்வாகம் பண்ணுகிறதனுடைய விளைவாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு வெற்றிகரமான எதிர்காலம் எதில் இருக்கிறது? காலத்தையும் மாற்றத்தையும் நாம் எவ்வாறு நிர்வாகம் பண்ணுகிறோம். ஆகவே தான் இப்படி சொல்றேன், இப்போது இருக்கிற நீங்கள் காலம் மற்றும் மாற்றத்தினுடைய ப்ராடக்ட். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? டைம் அண்ட் சேஞ்சினுடைய ப்ராடக்ட் தான் நீங்கள் நானும். ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தை, இலக்கை நிறைவேற்றி முடிக்கும்படிக்கே நாம் இந்த கோளுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறோம். ஒரு அற்புதமான வல்லமையான காலத்திற்குள்ளே நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு தனித்துவமான நோக்கத்தை நிறைவேற்றி முடிப்பதற்கான ஒரு வல்லமையான திறவுகோல். அதை குறித்த ஒரு பாரம், அதை குறித்த ஒரு ஆசை, அதை குறித்த ஒரு ஏக்கம், அதை குறித்த ஒரு பசி. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சோ காலத்தையும் மாற்றத்தையும் மிகச் சரியாய் நிர்வாகம் பண்ண வேண்டும் என்றால் you need burden, you need hunger, you need hungry. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்களுக்கு ஒரு ஏக்கம், உங்களுக்கு ஒரு பசி, உங்களுக்கு ஒரு burden, பாரம். காலத்தையும் மாற்றத்தையும் குறித்த ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. காலத்தை வீணாக்குபவர்களை குறித்து வேதம் சொல்கிறது, தேவனுக்கு காலத்தை வீணாக்குகிறவர்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். யோபு 14:5 நீ வீட்டில் போய் வாசித்து பாருங்க. காலத்தை வீணாக்குகிறவர்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். உங்களுக்கும் எனக்கும் காலத்தை வீணாக்குகிறவர்கள் தேவனுக்கு பிரச்சனைக்குரியவர்கள். ஏனென்று சொன்னால், தேவன் ஒரு காலத்திலே நிறைவேற்றி முடிக்க வேண்டிய அந்த நோக்கத்தை கையில் வைத்திருக்கும் போது காலத்தை வீணாக்குவதன் மூலமாக நோக்கத்தின் நிறைவேறுதல் தள்ளி போகிறது. ஹல்லேலூயா. ஆகவே தான் ஆண்டவர் இந்த புதிய ஆண்டிலே நீங்கள் தரமான சில நல்ல திட்டங்களை தீட்ட வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. இந்த பூமியில மட்டும்தான் காலம், பரலோகத்திலே நித்திய காலம். காலம் அங்கே கிடையாது, இங்கதான் காலம். எங்கெல்லாம் காலம் வருகிறதோ அங்கெல்லாம் மாற்றம் உண்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? காலம் மாற்றத்தை ப்ரொடியூஸ் பண்ணுகிறது. காலம் மாற்றத்தை ப்ரொடியூஸ் பண்ணுகிறது. காலம் மாற்றத்தை எதிர்பார்க்கிறது. காலம் மாற்றத்தை நிர்பந்திக்கிறது. எத்தனை பேர் என்னோட இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 38 வருஷம் ஆகியுமா இன்னும் சுகமாகல? ஆமென். 40 வருஷம் ஆகியுமா இன்னும் வளரல? So time always expect change. ஆமென். So இந்த ஒரு வருடம் நம்மிடத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வர விரும்புகிறார். ஆமென். மாற்றத்திற்கான திறவுகோல் தான் காலம். காலம் என்றால் சொல்லிட்டு பல பருவங்கள், நாட்கள், வருடங்கள். காலத்தையும் மாற்றத்தையும் நம்மால் கட்டுப்படுத்த முடியாது, ஆனால் அதை குறித்து நாம் திட்டமிட முடியும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். காலத்தை குறித்து நாம் திட்டமிட முடியும். சொல்லுங்க, திட்டமிட முடியும். காலத்தை குறித்து, காலத்தை நாம் கட்டுப்படுத்த முடியாது, காலத்தை நாம் தடுத்து நிறுத்த முடியாது, ஆனால் காலத்தை குறித்து திட்டமிட முடியும். இதோட சொல்லி முடிக்கிறேன். தெய்வீக மாற்றத்துக்கான ஆயத்தம் மிக உறுதியாக திட்டமிடுவதில் இருக்கிறது. சொல்லுங்க, திட்டமிட வேண்டும். சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, திட்டமிட வேண்டும். சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, திட்டமிட வேண்டும். எப்படி எல்லாம் திட்டமிடலாம்? அன்றாட வாழ்க்கையின் அடிப்படையிலே மிக விளக்கமாக ஒவ்வொன்றாய் திட்டமிட வேண்டும். திட்டங்கள் அவசியம். திட்டங்கள் அவசியம்.
இன்றைக்கு நீங்கள் திட்டமிடாத பட்சத்திலே நாளைய தினத்தை நீங்கள் வீணாக்குகிறீர்கள். இன்றைக்கு திட்டமில்லை என்றால் நாளை காலை எழும்பும் போது செய்வதற்கென்று எந்த ஒன்றும் இருக்காது. நீங்கள் செய்யக்கூடாத ஒன்றை செய்கிறதன் மூலமாக காலத்தை வீணாக்கி கொண்டிருப்பீர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. So today you need a plan. இன்றைக்கு உங்களுக்கு திட்டம் தேவை. இன்றைக்கு உங்களுக்கு திட்டம் தேவை. ஆண்டவருக்கு என்கிட்ட ரொம்ப பிடிச்சது என்னன்னா, ஒன்று சொன்ன உடனே திட்டமிடுறது தான். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. ஆண்டவருக்கே பிடிச்சது. அதனால தான் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறேன். உங்களுக்கு தெரியாது, என் மனைவிட்ட கேட்டு பாருங்க, உங்களுக்கு தெரியாது. திடீர்னு ஃபோன் பண்ணி சொல்ல ஒரு நோட்டீஸ் போடணும், உடனே அவங்க கேட்பாங்க என்ன நோட்டீஸு, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே, இப்போதானே எனக்கே தெரியும், இப்போதான் ஆண்டவர் சொன்னார். ப்ரோக்கிங் மீட்டிங்னா ஏன்னு தான் நான் கேட்டேன். ஆண்டவர் சொன்னார் இல்லை இம்மீடியட்டாக போடு. ஆண்டவர்கிட்ட கேட்டேன் என்ன பேசணும் ஆண்டவரே, நீ போடு, அடுத்து நான் சொல்லுவேன்னாரு. சொன்னதை பார்த்தா எனக்கு பிரமிப்பாக இருக்குது. என்னோட கர்த்தர் பேசுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்கள் இன்றைக்கே திட்டமிடாத பட்சத்தில் அன்றைக்கு திட்டமில்லை என்றால் ஞாயிற்றுக்கிழமை 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை நாம் இங்கே இருக்க மாட்டோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்படி சொல்றேன், திட்டமிடுகிறவர்கள் மக்களை பயன்படுத்துகிறார்கள். திட்டமிடாதவர்கள் திட்டமிடுகிறவருடைய காரியங்களில் பயன்படுகிறார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. உங்கள் வாழ்க்கை குறித்து நீங்கள் திட்டமிடுங்கள். இது சுயநலம் கிடையாது. தரிசனத்தை நோக்கி, நோக்கத்தை நோக்கி, இலக்குகளை நோக்கி உங்களுடைய வாழ்க்கையினுடைய அந்த 2025 என்கிற ஒரு ஆண்டு காலத்தை நீங்கள் ஒரு பெரிய மாற்றத்தை, பிரம்மாண்டமான மாற்றத்தை, குவிகிற மாற்றத்தை, பெருகிற மாற்றத்தை நீங்கள் நிகழ்த்தும்படியாக உங்களுடைய ஓன் எஃபர்ட்ஸை போடுங்க. Hallelujah. Without plan paper you can't live, brother. உங்களால் வாழ முடியாது. உயிரோடு இருக்க முடியும், வாழ முடியாது. உயிரோடு இருப்பதற்கு மூச்சு இருந்தா போதும், வாழ்வதற்கு திட்டம் தேவை. கைத்தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. திட்டம் இல்லை என்றால் நீங்கள் இன்னும் வாழவில்லை, உயிரோடு தான் இருக்கிறீர்கள். That's all. Amen. See, it's a very very important. மிக விளக்கமாக திட்டமிட வேண்டும். ஃபர்ஸ்ட் உங்களுடைய நோட்டு திட்டங்களால் நிரம்பட்டும். செகண்ட், புதிதாய் அதிகமாய் உங்கள் காலத்திலே துவங்க வேண்டும். தானாக நடக்கல, நாம நடத்தி முடிக்க பல புதிய துவக்கங்களை செய்ய திட்டமிட வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. புதிய உங்கள் காலத்திலே புதிதாய் அதிகமாய் திட்டமிடுங்கள். புதிய ஒன்றை திட்டமிடுங்கள். புதிது என்று சொன்னால் கடந்த காலத்தினுடைய நிகழ்வுகளை அல்ல, புதிய ஒன்று. சொல்லுங்க, புதிய ஒன்று. சொல்லுங்க, புதிய ஆரம்பங்கள், புதிய துவக்கங்கள், புதிய எதிர்பார்ப்புகள், புதிய ஒன்று. இதுவரை உங்களுக்கு புரியாத ஒன்றை திட்டமிடுங்கள். மூன்றாவது, மாற்றம் மட்டுமே மாற்றக்கூடியதாகவே அனுதின மாற்றத்தை மதித்து சில திட்டங்களை அமல்படுத்துங்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அனுதின மாற்றத்தை மதியுங்கள். சொல்லுங்க, அனுதின மாற்றம். சொல்லுங்க, அனுதின மாற்றம். ஹalleluya. அதை எப்படி சொன்ன? சிறுதுளி பெருவெள்ளம். ஆமென். ஹalleluya. சின்ன சின்ன அனுதின மாற்றங்களை மதித்து அதை உங்கள் வாழ்க்கையில் அமல்படுத்தும் போது பெரிய மாற்றங்களை நீங்கள் காண்பீர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மூன்றாவது, நான்காவது, ஒவ்வொரு நாளும் இன்று, இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு நாளும் இன்று நான் என்ன செய்ய திட்டமிட்டிருக்கிறேன் என்கிற கேள்வியை நமக்கு நாமே கேட்டு பார்த்து கொள்ள வேண்டும். ஆமென். எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஒவ்வொரு நாளும் இன்று கேட்க வேண்டிய கேள்வி, நான் என்ன செய்ய திட்டமிட்டிருக்கிறேன். ஃபிஃப்த், திட்டம் இல்லாத லக்கு. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். திட்டம் இல்லாத லக்கு என்னது? திட்டமில்லாத லக்கு என்னது? ஓ லார்ட், திட்டமில்லாத லக்கு வெறும் ஆசை மட்டுமே. பிளான் இல்லைன்னா ஆசை மட்டுமே உள்ள இருக்கிறது. ஆமென். செகண்ட், திட்டம் என்பது நீங்கள் தற்போது இருக்கிற இடத்திலிருந்து நீங்கள் இருக்க விரும்பும் அல்லது போக விரும்பும் இடத்திற்கு நீங்கள் எடுக்க வேண்டிய படிப்படியான செயல். ஹalleluya. திட்டம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் இருக்கிற இடத்தை விட்டு நீங்கள் போக விரும்புகிற இடத்திற்கு மூவ் ஆகவே முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. எத்தனை பேர் இருக்கிறீங்க? திட்டங்கள் தான் நீங்கள் இருக்கிற இடத்தை விட்டு நீங்கள் போக விரும்புகிற இடத்திற்கு உங்களை நகர்த்தி கொண்டு போகிறது. ஆமென். சோ எழுதப்பட்ட திட்டத்தை வைத்திருப்பது மிக மிக அவசியம். ஏனென்றால் தினமும் எழுந்திருக்கும் போது என்ன செய்வது என்று யோசிப்பதிலிருந்து உங்களை காப்பாற்றும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. ஆகவேதான் ராத்திரி உட்காரும் போது எழுத ஆரம்பியுங்கள். ராத்திரி படுக்கிறதுக்கு முன்பாக எழுத ஆரம்பியுங்கள். நாளைக்கு என்ன செய்ய வேண்டும் எழுத ஆரம்பியுங்கள். யாரை பார்க்க வேண்டும் எழுத ஆரம்பியுங்கள். ஒருவேளை நீங்க சொல்லலாம், நடக்கக்கூடியதை நான் எழுதுவேன். இல்ல இல்ல, நடக்கவே முடியாத எழுத ஆரம்பியுங்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. இல்லங்க, யாரை நம்பி எழுதுறது? கர்த்தரை நம்பி எழுத ஆரம்பியுங்கள்.
உங்களுக்கு வாழ்க்கையை தந்தவரை நம்பி எழுத ஆரம்பிங்கள். இந்த புது வருஷத்தை தந்தவரை நம்பி எழுத ஆரம்பிங்கள். மாற்றம் என்பது எப்படி வரும்? வாழ்கிறதின் மூலமாக மாற்றம் வருகிறது இல்லை. ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு எடுத்து வைக்கிற சில 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 அடிகள் மூலமாக, சில விசுவாசத்தின் மூலமாக எடுத்து வைக்கிற ஒரு பெரிய தீர்மானங்கள் மூலமாகவே மாற்றங்கள் உண்டாகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நிறைய மாற்றங்களுக்கு ஏற்றார் போல பெரிய திட்டங்களை நீங்கள் இதுவரை தீட்டவில்லை, பெரிய நோக்கங்களை தீட்டவில்லை, பெரிய தரிசனங்களை உடையவர்களா இல்லை, பெரிய பெரிய கனவுகள் இல்லாமல் இருந்திருக்கிறது. நீங்கள் பல சமயங்களில் நாம் வாழவே விரும்புகிறோம். அவ்வளவுதான். இந்த நாள் போனோம், காலையில் சாப்பிடணும், மத்தியானம் சாப்பிடணும், நைட்டு சாப்பிடணும், ஒரு வேலைக்கு போகணும், போயிட்டு வந்துட்டு அவ்வளவுதான். திட்டங்கள் பெரிதா இல்லை, திட்டங்கள் பெரிதா இல்லை. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை நாம் காணவில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 8வது கடைசியாக, நீங்கள் எழுதாததை செய்வீர்கள் என்று நீங்கள் சொன்னதை நினைவில் வைத்துக் கொள்ள முயற்சிப்பதிலிருந்தும் அது உங்களை காப்பாற்றும். நீங்கள் எழுதாத வரையிலும் நான் எழுதாத கூட செஞ்சிருவேன் சார் அப்படின்றீங்கல்ல, அதை செய்ய முயற்சிப்பதிலிருந்து உங்களை காப்பாற்றும். எப்பொழுதும் எழுத பிரயாசப்படுங்கள், எப்பொழுதும் திட்டமிட பிரயாசப்படுங்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. பிளாங்க் பேஜ் வந்தவொடனே தான் உயிரே வருது, அப்படியா? இல்லை சொல்றீங்களா? எப்பொழுதும் எழுத பிரயாசப்படுங்கள், திட்டமிட பிரயாசப்படுங்கள், கனவு காணுங்கள், ஏக்கம் கொள்ளுங்கள், பாரம் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை குறித்ததான பெரிய மாற்றத்தை இந்த ஆண்டினுடைய நிறைவிலே காண்பிக்க விரும்புங்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திட்டம்னு சொல்லும்போது ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். பாக்கெட்டில் இருக்கிற பணத்தை வச்சு திட்டமிடாதீர்கள், தேவனை வைத்து திட்டமிடுங்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவனை வைத்து கனவு காணுங்கள், தேவனை வைத்து திட்டமிடுங்கள். இதெல்லாம் சொல்லும் போது என் ஊழியம் ஞாபகத்துக்கு வருது. ஒவ்வொரு காரியத்தையும் தேவனை வைத்து திட்டமிடும் போது கர்த்தர் காரியங்களை மாற்ற ஆரம்பிக்கிறார். இந்த டிவி கர்த்தரால் வந்தது. இங்க இருக்கிற 2 டிவியும் பாஸ்டர்மா வாங்கி கொடுத்த டிவி, அவங்களுடைய எஃபர்ட்ல வாங்கி கொடுத்த டிவி. இங்க இருக்கிற ஒவ்வொரு சேருக்கும் ஒரு நபர் விலைக்கிரயம் செலுத்தி இருக்கிறார்கள். தரிசனங்கள், நான் இன்னைக்கு காலைல சொன்னல, கனவுகள் தரிசனங்கள் என்னுடையது, செலவு அவருடையது. கை தட்ட மாட்டேன்றீங்களே. ஓ லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க இருக்கிற மேட்டுக்கு ஒருவர் விதைச்சிருக்கிறாங்க, இங்க இருக்கிற ஒயருக்கு கர்த்தர் சிலருடைய உள்ளத்துல ஏவி இருக்கிறார். ஹலோ, என்ன சார் சொல்றது? வாழ்க்கை எப்படி மாறினது? நான் சொல்லுகிறேன், திட்டங்களா இருக்கிற வரையிலும் அந்த திட்டங்களை கர்த்தர் நிறைவேற்றுவதற்காக நபர்களை எழுப்பி தருவார். கை தட்ட மாட்டேன்றீங்களே. ஹல்லேலூயா. புதிய கனவுகள், புதிய தரிசனங்கள், புதிய திட்டங்கள், புதிய லக்குகள், புதிய ஆரம்பங்கள், புதிய துவக்கங்கள். ஏன் சார் இதை செய்யறதுக்கு காசா பணமா? இதை எழுதுறதுக்கு காசா பணமா? உங்கள் வாழ்க்கை குறித்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு கனவை, தரிசனத்தை எழுதுவதற்கு காசா பணமா? ஏன் எழுதக்கூடாது? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரொம்ப நாளா ஒரு காணிக்கப்பட்டி வைக்கணும்னு நினைச்சா, ஆனா இவ்வளவு பெருசா வைக்கணும்னு நினைக்கல. ஆள் உயரத்துக்கு வச்சுட்டாங்க ரவி பிரதர் குடும்பம். ஏன் என்னத்தை சொல்றது? நான் சொல்றேன், நீங்கள் ஒன்றை திட்டமிடும் போது கர்த்தர் உங்களை அதை சந்திப்பதற்கு ஒரு ஆளை எழுப்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இருக்கிறீங்களா? ஆமென். ஒரு கார் வேணும் திட்டமிடுங்க, கர்த்தர் ஒரு ஆளை எழுப்புவார். ஒரு வீடு வேணும் திட்டமிடுங்க, கர்த்தர் ஒரு ஆளை எழுப்புவார். என் பிள்ளைய டாக்டருக்கு படிக்க வைக்கணும் திட்டமிடுங்க, கர்த்தர் ஒரு ஆள். ஏன் எழுப்ப மாட்டார்? ஏன் முடியாது? ஹல்லேலூயா. திட்டம் என்பது உங்க பாக்கெட்ல இருக்கிறத வச்சு இல்ல, திட்டம் என்பது உங்க அக்கவுண்ட்ல இருக்கிறத வச்சு இல்ல. திட்டம் என்பது கர்த்தரை வைத்து, கர்த்தர் மேல் வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் திட்டம். எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஏசி போடலாம்னா 3 ஏசி வேணும்ன்றார். ஆமென். கர்த்தர் பார்க்கிறார். சொல்லுங்க, கர்த்தர் பார்க்கிறார். ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாம வந்த நான், ஒருவேளை சாப்பாட்டுக்கு என்னை விசாரிப்பதற்கு ஆள் இல்லாமல் வந்தேன், தெருவான் என்று பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தேன், கிழிஞ்ச சட்டையை போட்டிருந்தேன், கிழிஞ்ச பேண்ட்டை போட்டிருந்தேன். எத்தனை பேர் என்னோட இருக்கிறீங்க? விசாரிப்பதற்கு ஆள் இல்லாமல் தரிசனத்தோடு கனவோடு வந்த ஒரு நபரை இவ்வளவு தூரம் கொண்டு வர முடியும் என்றால், நான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எழுத வேண்டிய திட்டங்கள் ஒவ்வொன்றும் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். 2005 எழுதினேன், 2005 ஒரு பெரிய லைப்ரரி வைக்க வேண்டும்னு நான் சொல்றேன். இன்னைக்கு ஓரளவுக்கு ஒரு லைப்ரரி, எங்கேயுமே கிறிஸ்தவ சபைகளில் இல்லாத திறந்த வெளி லைப்ரரியை நாம் வைப்பதற்கு கர்த்தர் நிறைவேற்றி முடித்திருக்கிறார். கர்த்தரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஒரு 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 100 ரூபாய் கொடுப்பதற்கு ஆள் இல்லாம இருந்த காலத்துல இருந்தோம். ஆனால் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான பேருக்கு உதவி செய்ய முடியாது கர்த்தர் உங்களையும் என்னை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய விஷயத்துல இருந்து வந்துச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, நான் சொல்றேன், நீங்கள் திட்டமிடுங்கள். நீங்க இன்னைக்கு போடுங்க, எழுதுங்க. நான் இந்த ஆண்டுல 10 பிள்ளைகளுடைய ஃபீஸை கட்டுவேன் திட்டமிடுங்க. 10 பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுவதற்காக கர்த்தர் பொருளாதார உதவி செய்ய ஒருத்தரை எழுப்புவார். Through you, உங்கள் மூலமாக
கர்த்தர் எழுப்புவார். இது வெறும் ஒரு உற்சாகமூட்டுகிற செய்தி கிடையாது. யூ ஹேவ் டு ரைட், யூ மஸ்ட் ரைட், யூ ஷுட் ரைட். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாரும் எழும்பி நிற்போம். இந்த வருடம் மிகப்பெரிய மாற்றம். இந்த வருடம் உங்கள் வாழ்க்கையின் மாற்றத்தால் ஜொலிக்க செய்யுங்கள். ஓ ராகாபோ ஷபா லதா ரபோ. ஓ உங்கள் வாழ்க்கையில மாற்றங்கள் என்பது ஒரு பெரிய, ஒரு அற்புதமான ஒரு ஸ்டாரா மாறட்டும், ஒரு அற்புதமான ஒரு நட்சத்திரங்களாய் மாறட்டும், அற்புதமான ஒரு பெரிய ஈர்க்கக்கூடியதாய் மாறட்டும். யாரு இவரா? ஒரு இடத்துக்கு நாங்கள் போயிருக்கிறோம், கேரள் ரவுண்ட்ஸுக்கு. ஆரோன் அண்ணனை பார்த்துட்டு, சீதாராமனா இது ரட்சிக்கப்பட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சு, ஆனால் அவங்களுக்கு தெரியல. இதுதான் மாற்றம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதுதான் மாற்றம். சொல்லுங்க, இதுதான் மாற்றம். ஆமென். நான் யோசித்தேன், அட பாவிகளா, எத்தனை வருஷமா கேரள் ரவுண்டுக்கு இந்த வீட்டுக்கு வரோம், இந்த ஆளை கூப்பிடாம வந்துருக்கமே. கூப்பிட்டு வந்திருந்தா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாலே தெரிஞ்சிருக்கு ரட்சிக்கப்பட்டாருன்னு. சீதாராமனா இது ரட்சிக்கப்பட்டியா நீங்க? ஏய், எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் சொல்லுகிறேன், ஒரு நாள் வரும், ஜேம்ஸ் பாஸ்டர் இது அவரா ஆடிக்கார்ல வந்து இறங்குறாரு, அவரா பீட. ஏய் ஓ லார்ட், ஒரு வண்டியில வந்தவர ஒரு BMW கார்ல வந்து இறங்குறாரு, அவரா இந்த சபையுடைய பாஸ்டர். ஏன் சொல்ல மாட்டாங்க? நான் சொல்லுகிறேன், எழுத ஆரம்பிங்கள். இன்னைக்கு ராத்திரி உங்கள் வாழ்க்கையில கடவுளோடு சேர்ந்து, ஆவியானவரோடு இணைந்து, உங்கள் தரிசனத்தோடு, நோக்கங்களோடு, இலக்குகளோடு, லட்சியங்களோடு சேர்ந்து நீங்கள் உங்கள் திட்டங்களை டைரியில நிரப்ப ஆரம்பியுங்கள். ஒருவேளை டைரி இல்லையா, வாங்குங்கள். இல்ல வாங்குறதுக்கு பணம் இல்லையா, என்கிட்ட வாங்க, நான் வாங்கி தரேன். திட்டமிடுங்கள். சிகாபா லபோ ரபோ. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. என்னென்ன திட்டங்கள்லாம் தீட்டலாம் சொல்றதுக்கு நேரம் இல்லை. நீங்கள் திட்டங்களை தீட்டுவதற்கு ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். கரங்களை உயர்த்தி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ரீகாபோ ஷபா லதா ரபோ. ஓ ஹalleluya, ஹalleluya. முழு நேர ஊழியமா திட்டமிடுங்க. அல்லது ஒரு வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டே ஊழியம் செய்ய போறேன்னா திட்டமிடுங்கள். இல்லங்க, இந்த ஆத்துமாக்களை சந்திக்கணும்ன்ற ஒரு பாரம், பசி. திட்டங்கள் எங்க இருந்து வருது? பாரத்திலிருந்து வருகிறது. burden gives plans, burden gives plans. ஓ hungry gives plans. பசி உங்களுக்கு ஒரு திட்டத்தை தரும். ஓ கனவுகள் உங்களுக்கு ஒரு திட்டத்தை தரும். ஏக்கங்கள் உங்களுக்கு ஒரு திட்டத்தை தரும். உங்களுடைய நாட்டம், உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய ஏக்கங்கள், விருப்பங்கள் உங்களுக்கு ஒரு தரிசனத்தையும் திட்டத்தையும் தரும். என்ன பாரம் சார், என்ன பாரம் உங்களுக்கு, என்ன பாரம்? கர்த்தர் பாரத்தை மதிக்கிறார். கர்த்தர் பாரத்தை மதிக்கிறார். உன் பாரத்தை கர்த்தர் மதிக்கிறார். உன் கனவை கர்த்தர் மதிக்கிறார். உன் தரிசனத்தை கர்த்தர் மதிக்கிறார். ஓ ராகாபா ஷதா ரபோ. ஹalleluya. இந்த வீட்டுக்கு ஜெபம் பண்ண போணும், இத நவர பார்க்கணும், இவங்களோட பேசணும், அவங்க அழுகிறதை துடைக்கணும். இந்த பாரம் உங்களுக்கு ஒரு கனவை தரும். இந்த பாரம் ஒரு தரிசனத்தை தரும். ரேகாபோ ஷபா லதா ரபோ. ஹalleluya. இன்னைக்கு ஒரு வீட்டுக்கு பிரேயருக்கு போயிருந்தோம். அந்த பொண்ணு சொன்னா, என் தம்பி பப்ஜி கேம் விளையாண்டு ரொம்ப அடிக்ட் ஆகி என் தம்பி மறிச்சிட்டான். ஆனா எனக்குள்ள அவன் ஊழியத்தை கொடுத்துட்டான். என்ன ஊழியம் தெரியுமா? இப்படிப்பட்ட வாலிபர்கள் மத்தியில நான் ஊழியம் செய்ய போறேன். இதுதான் சார் திட்டம், இதுதான் சார் திட்டம். இந்த திட்டத்தை கர்த்தர் காதுல கேட்பாரா? கேட்பார். இந்த கனவு நிறைவேறுமா? நிறைவேறும். கர்த்தர் சொன்னாரு, உன் சமுதாயத்துக்காக நான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறேன், உன் சந்ததிக்காக நான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். நீ கிராமம்னு பார்க்காத, படிப்பு இல்லைன்னு பார்க்காத. அந்த கண்ணீர் மேல உனக்கு ஒரு அனஸ்தாபம் வருது, உனக்கு ஒரு அனுதாபம் வருது இல்ல, அந்த கண்ணீர் மேல ஒரு மனதுருக்கம் வருது இல்ல. நான் சொல்றேன், அந்த மனதுருக்கம் தான் உன்னை குறித்த தரிசனம், அந்த மனதுருக்கம் தான் உன்னை குறித்த கனவு, அந்த மனதுருக்கம் தான் உன்னை குறித்த பாரம். ஷாகாபா லதா ரபோ. ஹalleluya. எண்ணத்தை சொல்வது, உள்ளத்தை திறங்கள். ஆவியானவர் உங்களை நிரப்பட்டும். ஆவியானவர் கனவுகளால் நிரப்பட்டும். ஆவியானவர் தரிசனங்களால் நிரப்பட்டும். ஆவியானவர் உங்களுக்குள்ள பாரங்களால் நிரப்பட்டும். பிரியமானவர்களே, இன்றைக்கு ராத்திரி அவரோடு செலவு பண்ணுங்கள். இன்றைக்கு ராத்திரி அவரோடு பேசுங்கள். இன்றைக்கு ராத்திரி டாடி give plans, give visions Lord என்ற ஆண்டவரிடத்தில் நீங்கள் கெஞ்சி மன்றாடுங்கள். நீங்கள் கேட்க வேண்டிய ஒன்றே ஒன்று, விஷன், நாட் ப்ரோவிஷன். விஷனுக்குள்ள ப்ரோவிஷனை கர்த்தர் வைத்திருக்கிறார். விஷன் வரும்போது ப்ரோவிஷன் ஆட்டோமேட்டிக்கா வரும். ஓ ராபா ஷபா லாபா ராபா லாபா ராபா லாபா. கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். கடைசியா ஒரு 5 நிமிஷம் முடிக்கிறேன். கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். ராகாபா சந்தா ரபோ ஆபலா கபோ ஷேகே. ஹalleluya, ஹalleluya. திவ்ராபா ஷபா லாபா ரபோ. ஹalleluya.
ப்ளீஸ் தயவுசெய்து முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுங்க. முழங்கால் படிட்டு உங்களை அர்ப்பணியுங்கள். ப்ளீஸ் உங்களை இந்த நேரத்தில் உங்களை அர்ப்பணியுங்கள். மாணவர்கள் மட்டும் இல்ல, ஒருவேளை உங்களுடைய உள்ளத்தில் கர்த்தர் இப்படிப்பட்ட ஊழியத்தை குறித்தான காரியங்களை உங்களுக்குள்ள கர்த்தர் போடுவார் என்றால் நீங்களும் முழங்கால் படிட்டு ஆண்டவருக்கு உங்களை அர்ப்பணியுங்கள். இந்த புது வருஷம் அர்ப்பணிப்பின் வருஷம், இந்த புது வருஷம் ஆயத்தத்தின் வருஷம், இந்த புது வருஷம் மாற்றத்தின் வருஷம், இந்த புது வருஷம் திட்டங்களின் வருஷம், தரிசனங்களின் வருஷம், இந்த வருஷத்தினுடைய செல்வாக்கு, இந்த வருஷத்துல கனம், இந்த வருஷத்துல பெருக்கம், இந்த வருஷத்துல சிறப்பு கர்த்தர் உங்களுக்கு வெளியே கொண்டு வர விரும்புகிறார். ராபா தாராபா ஷபா லாதா ராபோ ரீகாபா லபா ராபோ ஷபா லாதா ராபோ ரூகாபா லாதா ராபோ ஷேகாபா லியா தாராபா லபா ராபோ. ஹalleluya ஹalleluya ஹalleluya. உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். ஆண்டவரே பாரத்தை தாங்க, கனவுகளை தாங்க. ஒரு பெற்றோராய் நீங்கள் திட்டமிடும் போது பிள்ளைகள் மாறுவார்கள், பிள்ளைகள் மாறுவார்கள், பிள்ளைகள் மாறுவார்கள். ஹalleluya ஷபா லகா தராமா ஷே. நீங்கள் ஒரு தகப்பனாய் ஒரு தாயாய் திட்டமிட்டு வாழ்கிறதை பிள்ளைகள் காணும்போது அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றங்களை அவர்கள் அனுபவிப்பார்கள். ஷபா லதா ரபோ ருகபா ஷந்தா ரபோ. ஹalleluya ஹalleluya ஹalleluya. Oh Jesus, hallelujah, praise you Father, hallelujah hallelujah. ஒரு 2 நிமிஷம் பாஸ்டர் ஜெபத்தில் நடத்துவாங்க. ஜெபித்து நாம் நிறைவு செய்வோம். ரீகாபா ஷந்தா ரபோ ஆபா ராகாபோ ஷபா லாதா ரபோ ரேகாபோ ஷந்தா ரபா லாபா ரபோ ரூபா லாபா ரபோ. அர்ப்பணிப்போடு நீங்க உங்க காலத்துக்காக ஆண்டவரிடத்துல பேசுங்கள். ஆண்டவரே ஆண்டவரே, what is my plan, what is my plan, hallelujah hallelujah hallelujah. what I want to do, நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும். oh Lord, நாளுக்காக நன்றி, நாளுக்காக நன்றி, நாளுக்காக நன்றி. ஓ ஷபா லதா ரபோ ஓ ரபா ஷபா ரிகபா ஷபா ரோபா லதா ரபோ ருகபா லபா ரபோ ஷபா லபா ரபோ ஷபா லபா ரபோ. ஆமென் ஆமென் ஆமென். ஓ திகாரா தனமா ஷபா லபா உரபா கபா ஷபா லபா ரபோ. ஓ ஜீசஸ், ஆமென் ஆமென். ஓ ருகபா ஷபா லபா ரபோ உரபா ஷபா. இந்த ஒரு புதிய வருஷம், ஆமென் ஜீசஸ். ஓ காலத்தில் இருக்கிற ஒவ்வொரு நாளையும் ஓ அப்பா நாங்கள் சரியாக ஓ பயன்படுத்தட்டும் ஆண்டவரே. ஹalleluya யூஸ் பண்ணட்டும் ஆண்டவரே. ஓ தீரா பாஷா கபலலோ ஓ ரபா ஷபா லபா ரபா ருகபா லபா ரபோ ரூபா ஷபா லபா ரபோ ரூபா ஷபா லபா ரபோ. yes Father, yes Jesus, yes Jesus, yes Lord, yes Lord, yes Lord. oh Jesus, இந்த வருஷம் ஆமென் 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 ஆமென். ஓ ஓ ஓ Jesus, yes Father, hallelujah hallelujah. oh rikaba laba rabo shaba kaba laba rabo uraba labo iraba shaba laba raba. hallelujah. We thank you Jesus. Amen. We thank you Amen. Jesus. Amen. இந்த காலத்துக்குள்ளாக, Amen Jesus. குறிப்பிட்ட அந்த oh காலத்துக்குள்ளாக, Jesus, yes. எங்களுக்கு கொடுத்த அந்த Amen காலத்துக்குள்ளாக, Amen எங்களுடைய Amen. தாளந்துகள், oh எங்களுடைய திறமைகள் எங்களுக்குள்ளாக வைக்கப்பட்ட Amen ஒவ்வொன்றையும் நாங்கள் oh சரியாக thank use you பண்ணுவோம். Lord, thank you சரியாக Lord, பயன்படுத்துவோம். thank you Lord, thank you Lord, அப்படிப்பட்ட அபிஷேகம் thank you Lord, இங்க இருக்கிற எங்கள் thank you Lord, ஒவ்வொருவருக்கும் வேலை thank you செய்யும். Lord, thank you இந்த Lord. புதிய வருடத்தில் நாங்கள் oh எடுக்க போகிற oh ஒவ்வொரு praise you நிமிஷம், Jesus, இங்க இருக்கிற praise you ஒவ்வொருவரும் Jesus, எடுக்க praise you போகிற Jesus. ஒவ்வொரு yes plan, Jesus. தேவன் உள்ள திட்டங்களை கொடுக்கிற தார், ஒவ்வொரு தரிசனங்களை தார், திட்டங்கள், கனவுகளை தார். பெரிய ஆண்டவரே அந்த burden எல்லாவற்றையும் தரிசனமா மாறு, நாங்கள் burden ஒரு திட்டமா மாறு, மிகப்பெரிய process burden உள்ளாக ஒரு அமுலுக்கு நாங்கள் கொண்டு வரப்போகிறோம். oh rikaba shaba laba rabo rukaba laba rabo urabo shaba kaba laba urama shanda rabo. hallelujah 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 uraba shaba laba raba raba rabo uraba kaba laba rabo kaba laba raba raba rabo uraba shaba laba raba rabo. oh Jesus, amen 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 amen
இந்த நல்ல காரியங்களை Oh, பார்க்க. Jesus. We thank you, Oh, Jesus. Jesus. நன்றி, Hallelujah. ராஜா. எங்கள் Hallelujah. வாழ்க்கையை நாங்கள் அப்படியே அர்ப்பணிக்கிறோம், Oh, தகப்பனே. Luka ba 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 ba. எங்கள் Shoba loba காலத்துக்குள்ளாக lobo. இந்த சில Loba kaba காரியங்களை laba rabo நாங்கள் rabo rabo முடிக்கும் rabo rabo. பொழுதுதான் என் Varam தகப்பனே, varam varam பக்கத்துல இருக்கிறவங்க, varam கடவுள் ஓ, எங்களுடைய தரிசனம் சமுதாயம் எதை ஏக்கம் கண்டுபிடிக்க விருப்பம். வேண்டுமோ, Oh, எதை நோக்கி நகர்கிறதோ, நான் செய்கிற இந்த ஒரு சிறு செயல், நான் முடிக்கிற என்னுடைய திட்டம், இது எல்லாவற்றையும் சரியாக நகர்த்தி கொண்டு போகும். அதனால் நாங்கள் இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் திட்டமிட வேண்டியது அவ்வளவு அவசியம். Rikaba shada rabo diara. நம்முடைய வாழ்க்கை plans அவ்வளவு அவசியம். நம்ம வாழ்க்கையில தேவன் கொடுக்கிற ஒவ்வொரு காரியமும் அது அவ்வளவு அவசியமா இருக்கு. Hallelujah. 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 இந்த நாளிலே Oh, rikaba lada rabo shada rabo. Hallelujah. கேட்ட வார்த்தையின்படி என் தேவனுடைய வீட்டுல போய் இந்த நாள் நிறைவடையும் முன்பாகவே திட்டங்களை தீட்டட்டும், பிளான்ஸை எழுதட்டும். அவர்களுக்குள்ளாக கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த விஷயத்தை குறித்து அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுது, அதை எப்படி அவங்களுக்கு கொண்டு வருது, அதை எப்படி ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு பிளான் எழுதுங்க. நீங்க பாக்கெட்ல வச்சிருக்கிற பணத்தை இல்ல, உங்க பேங்க் பேலன்ஸ் யோசிச்சு உங்க பிளான போடாதீங்க. தேவன் அதை காட்டிலும் பெரியவர். உங்க விஷயத்தை கேட்க ப்ரொவிஷனை கொடுக்கக்கூடிய ஒரு தேவன். உங்க பிளானை எழுதுங்க. அது எவ்வளவு பெரியதா இருந்தாலும், எவ்வளவு லட்சங்கள், எவ்வளவு கோடிகள் இருந்தாலும், தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த திட்டம், அந்த விஷயம், அந்த தரிசனத்துக்கு ஏற்ற பிளான்ஸை இந்த நாளுக்குள்ளாக உட்கார்ந்து ஒவ்வொன்றாக அது தனிப்பட்ட விதமா இருந்தாலும், கணவன் மனைவியாக இருந்தாலும், குடும்பமாக இருந்தாலும் உட்கார்ந்து எழுதுங்க. ஒருவேளை ஊழியத்தான பிளான்ஸா இருக்கலாம், தனிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையோட பிளான் இருக்கலாம், உங்களோட வியாபாரமா இருக்கலாம், உங்களோட வேலை ஸ்தலமா இருக்கலாம், உங்க பிள்ளைகளோட படிப்பா இருக்கலாம், அது எதுவானாலும் இருக்கட்டும், உட்கார்ந்து இந்த நாளில் எழுதுங்க. Yes, Father. Yes, Jesus. நீங்க எழுதுற எல்லாவற்றையும் தேவன் ஹானர் பண்ணுவார். அது அப்படியே உங்களுக்கு ஆம் என்றும் நடக்கும். அதுக்கேற்ற வண்ணமாய் நீங்க எழுதுற பிளான்ஸ அப்படியே திட்டமிட்டு செயல்படுத்துங்க. பிளான உள்ள வைக்கிறது மட்டும் இல்ல, தேவன் இந்த நாளில் எங்களுடைய பிளான்ஸ் எல்லாம் நாங்கள் திட்டமிடணும் அப்பா. அதை எப்படி ஸ்டார்ட் பண்றது, அதை எப்படி முன்பாக கொண்டு போறது, அதை எப்படி நான் நிறைவேற்றி முடிக்கக்கூடியது, அந்த ஞானம் ஆவியானவரின் ஞானம் பெருகட்டும் ராஜா. அந்த பெருகுகிற ஞானத்தில் தேவன் அப்பா ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை எங்கள் வாழ்க்கையில கொண்டு வருவோம் அப்பா. என் தேவன் அப்பா எங்கள் குடும்பத்துல கொண்டு வருவோம், எங்கள் ஊழியத்துல கொண்டு வருவோம், எங்கள் சமுதாயத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம் அப்பா. எங்களை சுற்றி இருக்கிற நபர்கள், எங்களுடைய நண்பர்கள், உற்றார் உறவினர் யாரா இருந்தாலும் எங்கள் பிளான்ஸ் மூலமாக, எங்களுடைய காரியங்கள் மூலமாக, என்னோட காரியத்தை நான் சரியான பிரயோஜனப்படுத்தும் மூலமாக இவர்கள் அவர்கள் எல்லாவற்றோட வாழ்க்கையிலும் ஒரு மாற்றம் நிகழும். என்னோட வாழ்க்கையில மட்டும் இல்லப்பா, என்னை சுற்றி இருக்கிற எல்லாற்றும் வாழ்க்கையும் ஒரு சேஞ்ச் கொண்டு வருது என்னோட கையில இருக்குப்பா. நான் ஒருத்தர் சரியா இருந்து என்னோட திட்டங்கள்ல கரெக்டா இருக்கும் போது என்னை சுற்றி இருக்கிறவங்க, என்னோட நட்புங்க, என்னோட குடும்பம், என்னோட சபை, என்னோட ஊழியம், என்னோட பிள்ளைகள் எல்லா வாழ்க்கையிலும் ஒரு சேஞ்ச் நிச்சயமாக நடக்கிறது தகப்பனே. ஓ, இங்க வந்திருக்கிற இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நன்றி தகப்பனே. அவங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து இருக்கிறார்கள் தகப்பனே. என் தேவனப்பா, நீர் மிகப்பெரியவர் என்று விசுவாசித்து என் தகப்பனே இன்னுமாய் வேதத்தில் கற்றுக்கொள்ள ஒருவேளை வேதத்தை எனக்கு ஃபுல்லாவே தெரியும், நான் பல தடவை படித்திருக்கிறேன் என்றாலும் என் தகப்பனப்பா அந்த வேதம் கொடுக்கிற வெளிப்பாடுகள் தியாலஜியா தவிர வேற எங்கேயும் வராது தகப்பனே. அவங்க அதை செலக்ட் பண்ணி ஒரு தியாலஜி ஸ்டடியை படிக்க வந்திருக்கிறவர்களே உங்களுடைய கருத்து நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஓ காட், அவங்க வாழ்க்கையில நீர் வைத்திருக்கிற தரிசனங்களுக்காக, அவர்களுக்காக நீர் வைத்திருக்கிற பிளான்ஸ்க்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவைகள் அப்படியே நிறைவேறியதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. மிகப்பெரிய மாற்றத்தை என் தகப்பனே இங்க வந்து இந்த பைபிள் காலேஜ் படிக்கிறது மூலமாக அவர்கள் வாழ்க்கையில மாற்றங்களை காணட்டும் அப்பா. என் தேவனே, இந்த பைபிள் காலேஜ்ல இருக்கிற டீச்சர்ஸா இருக்கட்டும், டைரக்டரா இருக்கட்டும், யாரானாலும் இருக்கட்டும், என் தேவனே அவர்கள் வாழ்க்கையில மூலமாக மாற்றங்களை காணட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆசீர்வாதங்களை காணட்டும். We thank you Jesus. இந்த நாளில் என் தகப்பனே அப்பா ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப precious.
வார்த்தை என் தேவனை என் காலம் என் கரங்களில் இருக்கிறதப்பா. இந்த வருஷத்தில் இந்த நாட்கள் இந்த காலம் என்னோட கையில இருக்குது. அதுக்கான ரெஸ்பான்சிபிள் பர்சன் நான் தான். என்னோட காலத்தை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நபர் அது நான் தான். ஓவி தேங்க்யூ ஜீசஸ். இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் கேட்ட வார்த்தைகளுக்கு அப்படியே தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கட்டும் அப்பா. Thank you Lord, thank you Lord. அதன் மூலமாக மாற்றங்களை அனுபவிக்கட்டும். Yes Lord. Thank you Jesus. நன்றி செலுத்துகிறோம். நன்றி ராஜா. அப்படியே நம்ம எல்லாரும் எழுப்பி நிற்போம். அப்படியே எல்லாரும் எழுப்பி நிற்போம். இந்த வார்த்தையின் அடிப்படையில் இந்த வருஷத்திற்காக நீங்க விதைக்க போறீங்க. பிரைஸ் காட். வார்த்தையின் அடிப்படையில் நீங்க விதைக்க போறீங்க. சின்ன விதையோ பெரிய விதையோ உங்களுடைய திட்டம் இந்த ஊழியத்திற்காக நீங்க விதைக்க போறீங்க. பைபிள் காலேஜுக்காக குறிப்பா விதைக்க போறீங்க. நீங்க விதைக்கிற ஒவ்வொன்றும் ஒரு பெரிய மரமாக, தோட்டமாக, காடாக மாறும். உங்கள் வாழ்க்கைக்கு திரும்பி வரும். ஆகவே அவர் எழுப்பி நிற்போம். ஒரு பாடலை பாடும்போது நாம் விதைப்போம். கடைசியாக நம்ம மத்தியில் நம்முடைய கல்லூரியினுடைய முதல் பிரின்சிபல் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர் கடைசியாக ஜெபித்து நிறைவு செய்வார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எடுத்துக்கொள்ளுங்கள், உங்கள் விதையை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லாரும் சொல்லுங்கள், கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி மடி சரிந்து விட முடியாது, உங்கள் மடியிலே போடுவார்கள். இயேசு சொல்லியிருக்கிறார், அவர் வார்த்தை விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தையின் அடிப்படையில் நான் விதைத்து அறுக்க திட்டமிடுகிறேன். கோடாகோடியாக பெருகுவேன் என்று உறுதியாக நம்புகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.